Good evening. Today we are going to see about one important topic in operating system, that is process management. First of all, TRB அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து நமக்கு கொஷின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு டாபிக் அப்படின்னா அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸ் இட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக நம்ம எதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ ஓஎஸ் இருக்கனால தான் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ப்ராப்பராக வந்துட்டு நம்மளால் இயக்க முடியுது. ஸோ அந்த நடுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதோட என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். நம்ம செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். அந்த செகண்டரி மெமரியில் இருக்க வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை கொண்டுட்டு போய் நம்ம எங்கே செய்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆக்குறோம். எங்கன்னா மெயின் மெமரிக்கு போகுது. மெயின் மெமரிலேருந்து சிபியூக்குள்ளே போனால் தான் அது எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஓகே, செகண்டரி மெமரியிலேருந்து ஆர் ஆக்சிலரி ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வரோம். ஹார்ட் டிஸ்க்கு மெயின் மெமரிக்கு கொண்டு வரோம். மெயின் மெமரியிலேருந்து எங்கே போகுதுன்னா சிபியூவில் எக்ஸிக்யூஷனுக்கு ஆகுது. ஓகேவா? ஸோ செகண்டரி மெமரி டு மெயின் மெமரியிலேருந்து நம்ம எங்கே கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறோம். சிபியூக்குள்ளேருந்து நம்ம கொண்டு போகிறோம். சரி, சிபியூ அப்படின்றதுல எப்படி வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷனுக்கு ரெடியாகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சரி, நம்ம ப்ராசஸில் அடுத்தடுத்து வரிசையாக இதுக்கு அடுத்து யாருன்னு வரிசையாக நிற்க வைக்கிறோம். இந்த அட்ரஸ் ஆஃப் அடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யார் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலரைஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாக்னா என்னப்பா, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். வெரி குட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ நம்ம கடைசியாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக வெளியில் தள்ளிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னென்னா ஸ்டாக். ப்ராசஸும் அப்படி தான், வரிசையாக நம்ம அடுக்கிட்டே வரோம் ஒன் பை ஒன்னாக. அதில் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இங்கே ப்ராசஸ் 1 இருக்குது, ப்ராசஸ் 2 இருக்குது, ப்ராசஸ் 3 இருக்குது. இந்த கடைசியாக வந்தவர் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுவார். ஓகேவா? ஃபிஃபோ அதே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக இருந்தால் அது வந்து என்னது கியூவு. ஃபஸ்ட்டு போனவங்க ஃபஸ்ட்டாக வெளியே வந்துட்டாங்கன்னா அது வந்து கியூவு. நெக்ஸ்ட் டேட்டா செக்ஷன். நம்ம டேட்டாவை வரிசையாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர் படி அதோட அட்ரஸில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், டேட்டா வந்துட்டு ப்ராப்பராக நம்ம அடுக்கி வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்க்கு கொடுத்து அதுக்கான மெமரியும் கொடுத்து அலோகேட் பண்ணி ப்ராப்பராக நம்ம வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டேட்டா செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே கவனிங்க. வாட் இஸ் கால்ட் கெர்னல். கெர்னல் அப்படின்றது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு ஹையர் லேயர். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு லேயர் தான் நம்ம கெர்னல் அப்படின்னு சொல்கிறோம். கெர்னல் ஹை மெமரி அட்ரஸ். இங்கே வந்து ஹை மெமரி அட்ரஸ்லாம் கெர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அந்த லேயரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக்குங்கிறது லோக்கல் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூவ் பண்ணுறோம், ஒரு வேரியபிளை மூவ் பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு A1 அப்படின்ற ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். என்ன வேல்யூ அப்படின்னா 10 அப்படின்ற நம்பரை வந்துட்டு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மூவ் 10 HRA1. ஓகே, மூவ் பண்ணுறோம் வேரியபிளில் 10 அப்படின்ற அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் ஹெச்ன்ற ரெஜிஸ்டருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேரியபிளில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்துட்டு அந்த மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஸ்டாக். அடுத்தடுத்த அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்களா, அது வந்து ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ஹீப் அப்படிங்கிறது டைனமிக்கலி அலோகேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்கிறது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோகேட் பண்ணுறோம் டேட்டாவை டைனமிக்காக யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ரேண்டமாக. ஓகேவா? இதுக்கடுத்து எடுத்து வரிசையாக அப்படின்றத விட நம்ம என்ன பண்ணுவோம்னா டைனமிக்காக அடுத்து இவங்க வாங்க மாற்றி கூப்பிட்றோம் இல்லையா, வந்து ஹீப். யார் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அடுத்த ப்ராசஸை சிபியூ ஆக்குபை பண்ணிக்கோங்க. சிபியூவை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக நம்ம ரிசோர்ஸாக அலோகேட் பண்ணணும். சிபியூ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. சிபியோட ஒர்க்கை கண்டினியூஸாக வந்துட்டு அவங்க ஃபுல்லாக நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவங்க ஐடியலாக வச்சுக்கக்கூடாது. சிபியூ ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீப் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டேட்டாவை அலோகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், லோக்கல் வேரியபிள் வந்து ஸ்டாக்குன்னு சொன்னோம், குளோபல் வேரியபிளும் இருக்குது. குளோபல் வேரியபிள்னால் ஒரு ப்ரோக்ராம் செக்ஷனை தாண்டி வேறு ப்ரோக்ராம் பிளாக்லையும் அதை யூஸ் பண்ணால் வந்து குளோபல் வேரியபிள்ஸ். வாட் இஸ் கால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள்.
ஒரு ப்ரோக்ராமில் லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சி ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளை இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க. டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிக்ளேர் கொடுத்துருப்பீங்க. முன்னாடி ஹேஷ் டிஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பீங்க. பை இஸ் ஈக்குவல் டு 3.14. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். பை இஸ் ஈக்குவல் டு 3.14. நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா அது குளோபல் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஒரு ப்ரோக்ராமோட இனிஷியேஷனுக்கு முன்னாடி நம்ம ஹெட்ரு ஃபைல்ஸ்க்கு அப்புறமேட்டு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் ஓப்பன் பண்ண பிறகு, அதாவது ஹெட்ரு ஃபைல்ஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வச்சுக்கூடிய ஃபங்க்ஷன்னா என்னென்னா குளோபலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. தட் இஸ் குளோபல் வேரியபிள். ஓகே, ஐ திங்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள் கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் செக்ஷன் பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய பார்க்கலாம். ப்ராசஸ் ஸ்டேட். When a process executes, it is always change in state. The state includes new, running, waiting, ready, terminated. New, the process is being created. First ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண பிறகு என்ன சொல்லணும்னா ரன்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பீயிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ ரன்னிங், இதை 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ரன்னிங், ரன்னபிள் இப்படியும் பிரிக்கலாம். ரன்டுனா அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க, ரன்னிங் அவங்க கரண்ட் ஸ்டேட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டாக ரன்னபிள் அவங்க பண்ணுவாங்க, அவங்க வந்து அடுத்து வந்து அவங்க ஆக்குபை பண்ணி CPU கூட ப்ராசஸாக பண்ணுவாங்க. ரன்னபிள் அப்படி நம்ம 3 விஷயமாக அதில் பிரிக்கலாம். வெயிட்டிங் ஸ்டேட், சஸ்பெண்டட் ஸ்டேட், பிளாக்டு ஸ்டேட் அப்படின்ட்டு இதோட கண்டென்ட்டு இந்த 3மே சேம் மீனிங் தான். வெயிட்டிங் ஸ்டேட்டு, சஸ்பெண்டட், நம்ம சஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் நேரம் டைம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரம் சஸ்பெண்ட் ஆகிடு, ஓகேவா, அப்படி நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம், ஆனால் பிளாக் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த 3 விஷயமே நமக்கு ரொம்ப முக்கியமான நேம். வெயிட்டிங், பிளாக்ட் அண்ட் சஸ்பெண்டட். The process is waiting for some event to occur. சில விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதனால் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உள்ளே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வெளியே வந்தால் தான் அடுத்து நம்ம போக முடியும். ரெடி, த ப்ராசஸ் ஆர் ஜாப் இஸ் வெயிட்டிங் டு அசைன் டு எ ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸ்க்காக அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அது வந்து ரெடி ஸ்டேட். நெக்ஸ்ட்டு டெர்மினேட்டட், த ப்ராசஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷனை வந்து முடிச்சிருச்சு, ஒர்க் முடிச்சிருச்சுன்னா அது வந்து டெர்மினேட்டட். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம், நம்மளோட நம்பர் எது அப்படின்றத அந்த சீட்டில் உட்காந்துருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும். ஏற்கனவே அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் அங்கே அந்த நம்மளோட பிளேஸா, நம்மளோட அட்ரெஸ்ஸா கரெக்டாக ப்ராப்பராக நம்மளோட நம்பர் இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் உட்காரோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பராக உட்காடுறோமா அப்படின்றத அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் லேபுக்குள்ளே போகிற ஒரு ப்ராக்டிக்கல் செஷனுக்கு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த அலோகேட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட நம்பர் கரெக்டாக இருக்கா, அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் அதுதான் ஆக்குபை பண்ணுறாங்களா கரெக்டாக நம்ம பார்த்து தான் உட்கார வைக்கிறோம். ஃப்ரீயாக இருந்ததுன்னா வேற ஒரு ப்ராசஸை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறோம். அதர்வைஸ் அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் சில டைமில் நமக்கு ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு டிமாண்டாக இருக்கும் போது நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம 3 விஷயமாக பிரிக்கலாம். ஜாப் ஸ்கெடியூலர், CPU ஸ்கெடியூலர். இப்போ நம்ம ஜாப் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது ப்ராசஸ் ரெடியாக இருக்குது, நியூவாக க்ரியேட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா க்யூக்கு போயிடும். சரியா, இதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது பாருங்கள். ஸ்டார்ட் ஜாப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க, க்ரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ரெடி ஆகணுங்கிறது இது வந்து க்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. ஜாப் கியூ, ஓகேவா, ஜாப் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங். இந்த ரன்னிங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாப் ஸ்கெடியூலர் இவங்களோட வேலை. இது வந்து CPU ஸ்கெடியூலர், ஓகேவா. ஏன்னா அந்த அதுக்குள்ளே தான் போகணும். இந்த ஒர்க் முடிஞ்சோடனே டெர்மினேட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒருத்தர் ரன் ஆகிட்டுருக்காங்க, ஆல்ரெடி ப்ராசஸ் 1 போயிட்டுருக்குன்னா இப்போ ப்ராசஸ் 2 வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா இது வெயிட் பண்ணும். இந்த ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 1 வெளியே முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டெர்மினேட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் 2 வந்து வெயிட் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட், ரெடி, ரன்னிங்கிறது நல்லா பாருங்கள். இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ரன்னிங் முடிச்சு திருப்பி என்ன ஆகலாம், ரெடி ஆகிறதுக்காக மறுபடியும் ரெடி போயிட்டு அது வந்து வெயிட் பண்ணும். ஓகேவா. ஸோ மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ரன்னிங்க்கு போயிட்டு டெர்மினேட் ஆகுது. ஓகே, ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், க்யூவில் இருக்காங்க, ரன்னிங் ஆகுது, டெர்மினேட் ஆகுது. ரன்னிங் ஆகிற பிளேஸில் இன்னொரு ப்ராசஸ் இருக்கும்போது வெயிட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு மறுபடியும் ரெடிக்கு போயிட்டு ரன்னிங் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் 3 விஷயம் நமக்கு இதில் தெரிஞ்சுக்கணும். மல்டி
மல்டிடாஸ்கிங், மல்டி ப்ரோக்ராமிங், மல்டிடாஸ்கிங். மல்டி ப்ரோக்ராம்னா என்ன? மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்கெடியூலர் இருக்குது. இப்போ மோர் தென் ஒன் யூனி ப்ராசஸராக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடும். மல்டி ப்ரோக்ராமிங்னா மல்டி ப்ராசஸர் இருக்காங்க. மல்டி ப்ராசஸர் இருக்காங்கன்னா மோர் தென் ஒன் CPU வந்து அங்கே அலோகேட் பண்ணிகிட்டு இருக்கு மல்டி ப்ராசஸில். அங்கே மல்டி ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் ஒரு ஒரே ஒரு CPU வச்சுட்டு மல்டி ப்ரோக்ராம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ஜாப் ஸ்கெடியூல் பண்ணணும். ஸ்கெடியூல் பண்ணி இந்த டைமிங்க்கு நமக்கு மல்டி ப்ராசஸர் இருக்கும் போது நமக்கு ப்ராப்ளமே இல்லை. மோர் தென் ஒரு CPU இருக்குது. டாஸ்க்கை முடிச்சுட்டு உனக்கு இந்த ஒர்க்குன்னு அந்த 5 பேத்துக்கும் 5 CPUக்கும் 5 ப்ராசஸர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு CPU இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பண்ண வைக்கணும். ப்ராப்பராக வந்துட்டு அதை நம்ம இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஜாப் ஸ்கெடியூலிங் அண்ட் கான்டெக்ட் ஸ்விட்சிங். கான்டெக்ஸ்ட்டை ஸ்விட்ச் பண்ணி மாற்றி அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு இவங்க உள்ளே போகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி விடுறோம். அட் த சேம் டைம் அந்த மல்டி ப்ரோக்ராமிங் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மல்டி டாஸ்க் எப்போ பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங்கும் ஸ்வாப்பிங்கும் இந்த ப்ராசஸ் வரும்போது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கான்டெக்ட் ஸ்விட்சிங் மீன்ஸ் நம்ம ப்ராசஸை வந்து மாற்றி விடுறோம். ஒருத்தர் டைம் அலோகேட் பண்ணி ரிசோர்ஸ் அலோகேஷன், டைம் ஷேரிங் அண்ட் கான்டெக்ட் ஸ்விட்சிங் இந்த வார்த்தையெல்லாம் எப்போ வருது அப்படின்னா ஒரே ஒரு ப்ராசஸரை வச்சுட்டு நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது தான் வருது. அந்த மல்டி ப்ரோக்ராமிங்கில் தான் நமக்கு அந்த ப்ராசஸ்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ யூனி ப்ராசஸராக இருக்கும். மல்டி ப்ரோக்ராமிங், மல்டி ப்ராசஸர், மல்டி டாஸ்கிங் இது மூணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டெஃபினிஷன் கரெக்டாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், பிசிபிங்கிறது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் என்னென்ன டாஸ்க் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிஐடி ப்ராசஸ் ஐடென்டிஃபையர், கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ராசஸ், நியூவாக க்ரியேட் ஆகிருக்கா, இல்லை ரெடியாக இருக்காங்களா, ரன்னிங் ஆகிட்டுருக்காங்களா, வெயிட்டிங் இருக்காங்களா, டெர்மினேட்டாக இருக்காங்களா, அது வந்து ஸ்டேட் ஆஃப் தி ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாயிண்டர், மெமரி அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் பிசிபி இன் லிங்க் லிஸ்ட் ஆர் கியூ. வெரி இம்பார்ட்டண்ட். பாயிண்டர்னாவே உனக்கு தெரியும் அட்ரஸ். நம்ம இதுக்கு கூட ஒரு பாயிண்டருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டு இப்படி போடுவோம் இல்லையா? பாயிண்டர் அட்ரஸ் ஆஃப் தி வேரியபிளோட அட்ரஸை வந்து டினோட் பண்ணுறதுக்கு பாயிண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த யூஸ் பண்ணி போடுவோம். மெமரி அட்ரஸ் ஆஃப் தட் தி நெக்ஸ்ட் பிசிபி ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் இன் லிங்க்டு லிஸ்ட்டு ஆர் கியூலையோ லிங்க்டு லிஸ்ட்லையோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி, யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அது என்ன ப்ரியாரிட்டினா என்ன? ப்ரியாரிட்டி ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ். அவசரம், நான் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும், என்னோடய டைம் ஃபஸ்ட்டு, ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஹை ப்ரியாரிட்டி எது, லோ ப்ரியாரிட்டி எது, அதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கவுண்டர், மெமரி அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர். CPU ரெஜிஸ்டர்ஸ், த வேல்யூ ஆஃப் தி CPU ரெஜிஸ்டர்ஸ். அக்யூமுலேட்டர் ஆர் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். அக்யூமுலேட்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ், 0s and 1s அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம மூவ் பண்ணும்போது அந்த அக்யூமுலேட்டர் ஃப்ளாக் 0 and 1. இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம், டினோட் பண்ணுறதுக்கு BCD இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரெஜிஸ்டர்ஸ் நேம் அது வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு IO இன்ஃபர்மேஷன். நடுவில் இந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். CPUக்கு வந்து IO தேவை, அதாவது இந்த ப்ராசஸ்க்கு வந்து IO தேவை அப்படின்ற போது அது வந்து IO டிவைசஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணால் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மெமரி வந்து IO இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் வேணும் அப்படின்ற போது வெயிட் பண்ண ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணும்போது IO டிவைஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். IO டிவைஸஸை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், ரிசோர்ஸ் யூசேஜ் மேட்ரிக்ஸ், CPU டைம், மெமரி யூசேஜ், IO ஆப்ரேஷன்ஸ். ரிசோர்ஸ் யூசேஜ் மெட்ரிக்ஸ்னால் என்ன பாது? ஆமாம், அளவைகள், சரியான சொல்லியிருக்கீங்க. என்ன மெட்ரிக்ஸு? CPU டைமை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். மெமரி யூசேஜ் எவ்வளோன்னு சொல்லுவோம். ஆமாம், எவ்வளோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து மெமரி யூசேஜ். மெமரி எவ்வளோ பைட்டு, எவ்வளோ பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ பிட்டு யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ பைனரி இன்ஃபர்மேஷன்ஸு. ஓகேவா? ஸோ எத்தனை அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது. ஓகேவா? முக்கியமாக சொல்லப்போனால் மெமரிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? பிட்ஸ் ஆஃப் மெமரின்னு தான் சொல்லுவோம். பிட்டு, பைட்டு, கிலோ பைட்டு, மெகா பைட்டு, ஜிகா பைட்டு, டெரா பைட்டு, டெலா பைட்டு, பீட்டா, ஹெக்ஸா, யோட்டா. ஸோ நிறைய இருக்குது. அதான் மெமரியோட மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் IO ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் மெமரி அலோகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது IO ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்.
பேஜ் டேபிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதோட டெஃபினிஷனே வந்துட்டு ஜஸ்ட் 1 மார்க்கில் வாட்டில் கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராசஸ் மெமரி அலோகேஷன். ப்ராசஸ் மெமரி அலோகேஷனோட இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்கிறது தான் இந்த பேஜ் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கெடியூலிங் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை தி ஸ்கெடியூலர் டு மேக் டெசிஷன். இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை தி ஸ்கெடியூலர் டு மேக் டெசிஷன். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்கெடியூலிங் இன்ஃபர்மேஷனை ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கிறோம். செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் பற்றி ப்ராசஸ் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ். நம்ம செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராசஸ் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். ஓகே, நம்ம பெர்மிஷன் கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அந்த பிளேசஸ் ப்ராசஸ் ஐடி. ஸோ இந்த வந்து அழகாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிபிஐ ரெஜிஸ்டர்ஸு, ஐஓ இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு இன் பிசிபி ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல. நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஒரு பொருளை ஸ்கெடியூல் பண்ணி பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஆமாம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு ப்ராசஸை, உடனே அந்த டைமிங்க்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல அதை வந்து டெலிவர் ஆகணும், டிஸ்பேட்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்கெடியூலிங் டைம் போட்டு கொடுக்குறோம். இந்த 1 ஹவருக்குள்ளே கொடுத்துடணும், இந்த ஹவர் உங்களோட ஹவர், இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துப்போம், இல்லைனா அடுத்த கஸ்டமர் பார்க்குறதுக்கு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இல்லைனாலும் அது தெரியாது, அந்த டைமிங் கொடுத்துனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸ்கெடியூலிங் ரெஃபர்ஸ் டு தி செட் ஆஃப் த பாலிசிஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் இன் OS சப்போர்ட்ஸ் ஃபார் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ரொம்ப 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 முக்கியமானது. ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பெண்டிங் ஜாப்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஸோ பெண்டிங்கில் ஒரு ஜாப் வந்து பெண்டிங்கில் இருந்தால் அது மறுபடியும் தான் அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணால், இப்போ உங்களோட டைம் வந்து 1 to 2 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் வரலன்னா இன்னொருத்தர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெண்டிங் ஜாப்ஸ் அண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கோல்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலோட கோல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். டு ஆப்டிமைஸ் தி சிஸ்டம் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ரிசோர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டு என்ஷூர் தட் த மோர் கிரிட்டிக்கல் ப்ராசஸ் கெட் ப்ரியாரிட்டி. கிரிட்டிக்கலான ப்ராசஸ் தான். எமர்ஜென்சி கேஸுங்க சார், ஃபஸ்ட்டு பாருங்கள் சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து சொல்லுவாங்க இல்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு எமர்ஜென்சிங்க சார், ரொம்ப எமர்ஜென்சி, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பேஷண்ட்டை. ஸோ கெட் ப்ரியாரிட்டி ஓவர் அதர் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ டு மோர் கிரிட்டிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் ஆஸ் ஃபேர் டீல் ஆஸ் பாசிபிள் ஆஃப் தி பெண்டிங் ஜாப்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நம்ம டீல் பண்ண முடியுமா பெண்டிங் ப்ராசஸை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடித்து அனுப்பணும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதோட வேலை யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸ்கெடியூலர். யார் பண்ணிகிட்ருக்கா? ஸ்கெடியூலர். ஓகேவா? நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம டாக்டர் பார்க்கும்போது நமக்காக ஒருத்தர் முன்னாடி காம்பவுண்டர் உட்காந்துருப்பார், சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருப்பார் வரிசையாக. ஸோ அவங்க தான் யாருன்னா ஸ்கெடியூலர். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலிங்கில் 3 டைம்ஸாக பிரிச்சிடலாம். லாங் டேர்ம் ஸ்கெடியூலர், மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர், ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர். ஓகேவா? நம்ம 3 நம்ம பிரிச்சிடறோம். ஓகேவா? அந்த லாங் டேர்ம் ஸ்கெடியூலர் எல்லாமே மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் இந்த லாங் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம வெயிட் பண்ணுறதெல்லாம் ஸ்வாப்பிங்கில் வந்துடும். லாங் டேர்ம் ஸ்கெடியூலர் இஸ் அ ஜாப் ஸ்கெடியூலர் இஸ் டு ப்ராப்பர் மிக்ஸ் ஆஃப் IO பவுண்ட் அண்ட் CPU பவுண்ட் ஜாப்ஸ். ஓகேவா? IO பவுண்டு அண்ட் CPU பவுண்ட் ஜாப்ஸ். அப்போ வந்து CPUவுக்கும் IO பவுண்டுக்கும் யாருக்கு IO டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும், யார் டைரெக்டாக CPU யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இது ரெண்டையும் ப்ராப்பராக நம்ம அலோகேட் பண்ணிட்டே வருது வந்து லாங் டேர்ம் ஸ்கெடியூலிங். ப்ராசஸ் ஆர் செல்டர்ன்றது ரெடி கியூ. நமக்கு தெரியும் ரெடியாக இருக்குது அந்த கியூவில். நெக்ஸ்ட் இன் ஷார்ட் வென் ப்ராசஸ் சேஞ்ச் தி ஸ்டேட் ஃப்ரம் நியூ ஸ்டேட் டு ரெடி ஸ்டேட். நியூ ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகுது. இது வந்து மல்டி ப்ரோக்ராமிங். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு யூனி ப்ராசஸருக்கோ அதாவது ஒரே ஒரு யூனி ப்ராசஸ்க்கோ இது யூஸ் பண்ண கிடையாது. இது மல்டி ப்ரோக்ராமிங்கில் தான் அந்த லாங் டேர்ம் ஸ்கெடியூலர்ன்றது ஒன்று தேவைப்படும். ஒருத்தர் தான் நிற்கிறாருன்னா அவரை வந்து ரொம்ப நிற்க வச்சுக்கலாம் வெடி பார்க்க மாட்டோம், ஒருத்தரே தான். நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர் இஸ் சார்ஜ்டு வித் ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்வாப்ட் அவுட் ப்ராசஸ். ஓகேவா? இன் ஷார்ட் வி ப்ராசஸ் சேஞ்ச் இட் ஸ்டேட் ஃப்ரம் சஸ்பெண்ட் டு ரெஷ்யூம். சஸ்பெண்ட் ஸ்டேட்லேருந்து ரெஷ்யூம் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது பேர் தான் என்னென்னா மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர். ஓகேவா? நியூ ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட் போணுச்சுன்னா அது என்ன ஸ்கெடியூலிங்? லாங் டேர்ம் ஸ்கெடியூலிங். சஸ்பெண்ட் ஸ்டேட்லேருந்து ரெஷ்யூம் ஸ்டேட்டுக்கு போணுச்சுன்னா அது வந்து என்னென்னா மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர். ஒரு வாரத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் நீங்கள் ரெஷ்யூம் அது என்ன ஆகணும்? ரீஎஷ்யூம் பண்ணிக்கணும். அவங்க அகெயின் வந்து அந்த ஜாபில் மறுபடியும் அவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ரீஷ்யூம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்க்கு போகணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா CPU ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர் டேரெக்டாக போய் CPUவில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, IO டிவைசஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க, வெயிட்டிங் ஸ்டேட்லாம் போகவே மாட்டாங்க. அழகாக ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர். CPU தட் அலோகேட் CPU டு தட் பர்டிகுலர் ப்ராசஸ். பர்டிகுலராக CPUக்கு இவங்க தான் அப்படின்னு அலோகேட் பண்ணிடு. இவங்களுக்கு இவங்க தான் கரெக்டாக போயிட்டு நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுங்க அந்த டைமுக்கு
ஓகேவா. ஸோ கரெக்டாக சொல்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. லாங் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது நியூ ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட் போகணும், மல்டி ப்ரோக்ராமிங். மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது சஸ்பெண்ட் ஸ்டேட்லேருந்து ரெஷ்யூம் ஸ்டேட் போகணும். ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட் போகிறது. இதை தான் அழகாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நியூ, ரெடி, ரன்னிங், எக்ஸிட், இந்த நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கான்டாக்ட் ஸ்விட்சிங்கிறது வெயிட் ஸ்டேட்லேயோ ஆர் பிளாக்டு ஸ்டேட்டில் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாமா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அந்த ஸ்கெடியூலரை வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலர். லாங் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது ஜாப் ஸ்கெடியூலர். ஓகேவா, மல்டி ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது CPU ஸ்கெடியூலர். மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது ஸ்வாப்பிங் ஸ்கெடியூலர். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வந்து கம்பேரிட்டிவ் லெஸ் தென் தட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி தான். டேரெக்டாக இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்கெடியூலர் யாருன்னா CPU ஸ்கெடியூலர் ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர் தான் ரொம்ப ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர், இட்ஸ் பிட்வீன் போத் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம். இதுக்கும் நடுவில் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர். இதோட பர்பஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மல்டி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஸ்கெடியூலர். ஓகேவா. ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர் ப்ரொவைட்ஸ் மச் லெஸ் கண்ட்ரோல் ஓவர் தி டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரொவைட்ஸ் லெஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மி தான். மீடியம் டேர்ம் ரெடியூசஸ் தி ஓவரால் டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ எல்லா மீடியம் டேர்ம் ரெடியூசஸ்ங்கிறது டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமர் டிகிரியை கொஞ்சம் குறைச்சிருது. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷேரிங் சிஸ்டத்தில் மல்டி ப்ரோக்ராமிங்கில் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட். மல்டி ப்ரோக்ராம்ஸில் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட். நெக்ஸ்ட் வந்து மினிமலாக யூஸ் பண்ணிக்கிறது ஷார்ட் டேர்ம். மீடியம் டேர்முங்கிறது ப்ரெசென்ட். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷேரிங்கை யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர் தான். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன். Select process from the pool and then loads them into memory for execution. பூலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு லேபில் ஒரே ஒரு பிரிண்டர் தான் இருக்குது, 10 கம்ப்யூட்டர் இருக்குது. 10 கம்ப்யூட்டர்லேயுமே நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் கொடுத்தோம்னா எங்கே போய் ஷேர் ஆகும், ஒரே ஒரு பிரிண்டரை ஷேர் பண்ணிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல, பூலிங் ப்ராசஸ், ஸ்பூலர்னு சொல்லுவோம். இங்கே வந்து பூல் அழகாக அது எல்லாமே வரிசையாக இருக்குது ப்ராசஸாக. அதில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். செலக்ட் ஆல் தோஸ் ப்ராசஸ் தட் ஆர் ரெடி டு பி எக்ஸிக்யூட்டட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸையுமே செலக்ட் பண்ணிக்கும். அதில் யாரையுமே நிறுத்தி வைக்காது, அந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கும். இது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலர். நெக்ஸ்ட்டு மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர் கேன் ரீஇன்ட்ரடியூஸ் த கிவன் ப்ராசஸ் இன்டு மெமரி. மறுபடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராசஸை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது தான். த எக்ஸிக்யூஷன் கேன் தென் பி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டேர்ம் ஸ்கெடியூலர். ஓகே, இந்த பாக்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதோட டிஃப்ரென்சியேஷன் நமக்கு தெரியணும். ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலருக்கு என்னென்ன ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாமா. நெக்ஸ்ட்டு இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஆமாம், இந்த வேலைலாம் நடக்கணும்னா நமக்குள்ளே என்ன வேணும், ஃபஸ்ட்டு இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் கன்கரண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கணும். எதுக்காகனா மெசேஜை பாஸ் பண்ணிக்கணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூல் லீவு, ஒரு லீவு, ஒரு கிளாஸ் லீவு அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படி தான் அந்த நியூஸ் பரவுதுன்னு தெரியாது. உடனே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் பாஸ் பண்ணி சீக்கிரமாக வேகமாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராசஸ் கேன் கம்யூனிகேட் டு ஈச் அதர் by two ways, that is message passing and shared memory. மெசேஜை பாஸ் பண்ணுறோம். நோ காமன் வேரியபிள். இங்கே வந்து காமனாக எந்த வேரியபிளும் இருக்காது. சப்போஸ் there are two processes which want to communicate with each other, establish communication between them. ஓகே, நம்ம கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெசேஜ். ஓகேவா. நீங்கள் யாருன்னு தெரியாது, வாங்க நம்ம 2 பேர் ஹாய் ஹலோ 2 பேர் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க ஒர்க் முடிஞ்சிடுச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, ஓகே அவ்வளோதான், என்ன பண்ணிடுறாங்க, மெசேஜ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம அக்னாலஜ்மெண்ட்லாம் வாங்கல, அடுத்து கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஷேர்டு மெமரி. தட் இஸ் சம் வேரியபிள். இங்கே காமன் வேரியபிள் இருக்குது. மெசேஜ் பாசிங்கில் காமன் வேரியபிளே இல்லை. ஷேர்டு மெமரியில் காமன் வேரியபிள்ங்கிறது இருக்குது. விச் இஸ் ஷேர்ட் அமாங் தி வேரியபிள். இட் இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரோக்ராமர் ஹவு இட் வில் பி யூஸிங். ஸோ ப்ரோக்ராமர் தான் ஷேர்டு மெமரி யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு அதாவது தெரிஞ்சுக்கணும் ஷேர்டு மெமரி. ஓகேவா. ஷேர்டு மெமரியை யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாம். ஏன்னா இங்கே காமன் வேரியபிள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. அப்போ ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஏ ஷேர்டு மெமரி, ப்ராசஸ் பி கர்னல்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து என்னது, பார்ட் ஆஃப் தி லேயர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஹையர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் அப்படிங்கிறது தான் ஹை ப்ரியாரிட்டி ப்ராசஸ் எல்லாம். ஓகேவா.
கர்னல் அப்படிங்கிறது ஆமாம் ஓஎஸோட ஒரு லேயர். ஓகே, ஷேர்டு மெமரி ப்ராசஸ் பி அண்ட் கர்னல் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ப்ராசஸ் ஏ ரீட் பண்ணுது, அந்த ஸ்டேட்டஸை ரீட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பிக்கு அனுப்புது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஏ மெமரி அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ராசஸ் ஏ ப்ராசஸ் பி தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே கர்னலோட என்ன ஆகுது, மெமரி ஷேர்டு மெமரி ரெண்டுமே ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 ஒரே ஒரு மெமரி என்ன பண்ணிக்குது, ஷேர் பண்ணிக்குது. இங்கே ஆனால் ஷேர்லாம் பண்ணல, அழகாக என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கும் செகண்ட் டயக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு டயக்ராமில் மெமரியை ஷேர் பண்ண கிடையாது. செகண்ட் ப்ராசஸில் ப்ராசஸ் ஏவும் ப்ராசஸ் பியும் கர்னல் லேயரோட, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லேயரில் இருக்கக்கூடிய ஒரு மெமரி என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? தட் இஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் என்னது, மெசேஜை பாஸ் பண்ணிக்கிறாங்க கன்கரண்ட்டாக. அதில் 2 டாஸ்க் இருக்குது, ஒன்று மெசேஜ் பாசிங், இன்னொன்று ஷேர்டு மெமரி. காமன் வேரியபிள் இருக்கா, காமன் வேரியபிள் இல்லையா, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயத்தை வச்சு சில கொஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆல்ரைட், கொஞ்சம் நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் ஏ ரெடி ஸ்டேட் ஆஃப் தி ப்ராசஸ்? இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ரெடி ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? when process is scheduled to run after some execution, when process unable to run until some task has been completed, when process is using the CPU. இதில் எது வந்து ரெடி ஸ்டேட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். ரெடி ஸ்டேட் ஆஃப் எ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா when a process is scheduled to run after some execution. ஸோ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கோம் டு ரன் ஆஃப்டர் சம் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமேட்டு. ரெடி ஸ்டேட் ஆஃப் தி ப்ராசஸ் மீன்ஸ் நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே கொடுத்துருக்குறோம். ரெடி ஸ்டேட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, has all necessary resources which are required for execution of the process when CPU is allocated. நம்ம CPU allocate பண்ணும்போது when it are required for execution of that process. Okay, when CPU is allocated, process is ready for execution but waiting of the CPU to be allocated. ரெடி எக்ஸிக்யூஷனுக்கு ரெடியாக இருக்குது CPU, பட் வெயிட்டிங் ஃபார் தி CPU டு பி அலோகேட்டட். ஓகேவா? நம்ம CPU நமக்கு அலோகேட் பண்ணி தரட்டும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெடியாக இருக்கேன் சார் இன்டர்வியூக்கு, அடுத்தது வந்து யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணணும், CPU அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ரெடி ஸ்டேட் ஆஃப் தி ப்ராசஸ் மீன்ஸ் ப்ராசஸ் ஹேஸ் ஆல் நெசசரி ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது விச் ஆர் ரெக்வயர்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸ் வென் CPU is allocated. ஸோ CPU அலோகேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ரெடி ஸ்டேட். ரெடி கியூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரியில் இப்போ இருக்கிறாங்க, அடுத்து மெயின் மெமரிலேருந்து CPUக்குள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மெயின் மெமரிக்குள்ளே வெயிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ரெடி ஸ்டேட். சாரி, CPUக்குள்ளே மெயின் மெமரிலேருந்து CPUக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு பேர் தான் என்னென்னா அப்படின்னா ரெடி ஸ்டேட். அடுத்த கொஷின், வாட் இஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்? சூப்பர் கொஷின். வாட் இஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்? இன்ட்ரா ப்ராசஸ் கம்யூனிகேஷன், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. அதனால் இன்ட்ரா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், communication within the process, communication between two processes, communication between two threads of same process. communication between two processes தான் inter process communication. அதே within the process அப்படின்னா intra communication. inter communicationனா between two process, inter communication தெரிஞ்சிருச்சிங்களா? inter process communication means the communication between two process. ஓகே, கிளாஸுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்கன்னா அது இன்ட்ரா, அடுத்த கிளாஸ்லேயும் பேசிக்கிட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர். நெக்ஸ்ட், a process stack does not contain, என்ன இருக்காது ஸ்டாக்கில், என்ன இருக்காது, லோக்கல் வேரியபிள், ரிட்டன் அட்ரஸ், PID ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் ஆஃப் சைல்ட் ப்ராசஸ், ஃபங்க்ஷன், பேராமீட்டர், என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. PID சைல்ட் ப்ராசஸ், PID ஆஃப் சைல்ட் ப்ராசஸ் இருக்காது. ஏன்னா சைல்ட் ப்ராசஸ்னால் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிடும், ஸ்ட்ரக்சரே மாறிடும் இல்லையா? ஸோ ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் ஆஃப் சைல்டு ப்ராசஸ் வந்து இருக்காது. ஏன்னா சைல்டு ப்ராசஸ் கடைசியாக முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குமா, இருக்காது எதுவும். ப்ராசஸ் ஸ்டாக் டஸ் நாட் கண்டெயின் PID ஆஃப் சைல்டு ப்ராசஸ் இருக்காது. ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இருக்கும், லோக்கல் வேரியபிள் இருக்கும், ரிட்டன் அட்ரஸ் மூணுமே இருக்கும். அடுத்த கொஷின், காப்பிங் எ ப்ராசஸ் ஃப்ரம் மெமரி டு டிஸ்க் டு அலோ ஸ்பேஸ் ஃபார் அதர் ப்ராசஸ் இஸ் கால்டு. அழகாக இங்கே இந்த பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் தரணுமே, ப்ராசஸை காப்பி பண்ணுறோம் மெமரியிலேருந்து டிஸ்க்கு டு அலோ ஸ்பேஸ் ஃபார் அதர் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்வாப்பிங். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வாப்பிங். ஓகேவா? ஸ்வாப்பிங்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாப்பிங், கான்டாக்ட் ஸ்விட்சிங், இது எல்லாமே
நம்ம என்ன செய்கிறோம், அதர் ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஸ்வாப்பிங். நெக்ஸ்ட்டு, the maximum number of processes that can be registered for a computer system with n CPUs is called நம்பர் ஆஃப் CPU. எவ்வளோ CPU இருக்குன்னே தெரியாது. n ப்ராசஸ், யூனி ப்ராசஸ்னால் ஒன்று தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா n CPUனா அந்த நம்பர் ஆஃப் CPU. அப்போ என்ன, இண்டிபெண்ட் ஆஃப் n தான் ஆன்சர். ஓகேவா? n-க்கு 1 கொடுத்தா 1, n-க்கு என்னோடய வேல்யூ 1ன்னு கொடுத்தோம்னா என்ன வரும், 1 தான் வரும். என்னோட வேல்யூ 2 to the power of 0 1, 2 to the power of 1 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஒரு இண்டிபெண்ட் ஆஃப் n. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் ஃபார் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் n CPUs இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n. எவ்வளோனா இன்ஃபினிட்டி, எவ்வளோ வேணாலும் இருக்கும், அதனால் இண்டிபெண்ட் ஆஃப் n-ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதான் ஆன்சர். ஸோ ஓகே, ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த ஒரு சின்ன டாபிக் தான். ஓகேவா? ஸோ இது வந்து கடல் டாப்பிக்கு. இப்போதைக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த கண்டென்ட் என்னென்னா, ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு ஸ்டார்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ப்ராசஸோட ஸ்டேட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், அடுத்தது வெயிட்டிங் ஸ்டேட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த க்யூக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, டெர்மினேஷன் ப்ராசஸ், இது எல்லாமே பார்த்தோம். ப்ராசஸோட ஸ்டேட் டயக்ராம் பார்த்தோம். ப்ராசஸ் கண்ட்ரோல் BCB அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலிங்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலர் இருக்குது. என்ன ஸ்கெடியூல், லாங் டேர்ம் ஸ்கெடியூலர், மீடியம், அடுத்து ஷார்ட், 3 நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் IPC, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் என்னன்னா வித்தின் கம்யூனிகேஷன். அடுத்தது ஓகேவா, நம்ம அந்த ப்ராசஸ் பிட்வீன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். வித்தின் கம்யூனிகேஷன் அப்படின்னா அது வந்து இன்டர் கம்யூனிகேஷன். அது நம்ம ரெண்டையும் நம்ம சர்ச் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு 50% இப்போதைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அகைன் அண்ட் அகைன் இதை நம்ம திரும்பி நம்ம ரீகால் பண்ணும்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.